Hi, hello, vanakkam. Welcome back to my channel JS Wellness World. Diwali complete snacks recipe தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதிரசம் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். 1/4 கப் இல்லை 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த அதிரசத்துக்கு நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 2 ஹவர் ஊற போட்டுக்கலாம். 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 2 ஹவர்ஸ் ஊற போட்டுக்கலாம். 2 ஹவர் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி இருக்கு. ஒரு ஒயிட் கிளாத்ல ஒரு 1/2 மணி நேரம் காய போட்டுக்கலாம். சன்லைட் தேவைன்றது அவசியம் கிடையாது. அதுல கொஞ்சமா ஈரப்பதம் இருக்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா அரிசி கையில ஒட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். 1/2 hour to 1 hour அது ட்ரை ஆனா போதும். இதை நம்ம ஒரு மிக்ஸ்டர் ஜார்ல பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை ஜலிச்சுக்கலாம். தட்டி விட்டு மாவு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவில் கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு அதிரசம் நல்லா வரும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வெல்லம் பாதி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். வெல்லம் கரைஞ்ச உடனே இது ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் நிறையா தூசி இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாகு எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பிளெயின் வாட்டர் எடுத்து இந்த பாகு அதுல விட்டு பாருங்க. எடுக்கும்போது நல்லா கையில ஒட்டாம வரணும், நல்லா ரவுண்டா வரணும். பாகு ரெடி ஆயிடுச்சு. பாகுல கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்ட எள்ளு கொஞ்சமா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச மாவுல இந்த ரெடி பண்ணி வச்ச பாகை கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்து கிளறிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாகு ஆற ஆற இது கொஞ்சம் கெட்டி பதத்துல வரும். இது மேல ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 8 to 10 hours ரெஸ்ட்ல விட்டுடலாம். நீங்க உடனே பண்ணா உங்களுக்கு அதிரசம் நல்லா வராது. அதிரசம் மாவு நல்லா 8 to 10 hours ரெஸ்ட்ல விட்டாச்சு. இப்போ இதில் அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அயன் கடாய் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிரசத்தை ரவுண்ட் ஷேப்பில் தட்டி போட்டுக்கலாம். 2 சைடு ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க.
அதிரசம் எடுக்கும்போது எக்ஸஸ் ஆயில் எடுத்துடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிரசம் எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் செஞ்சுக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன், 1/4 கப் உடைச்சக்கல்ல. இதுதான் ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட்டு முறுக்கு மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ ரா ரைஸ் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில காய வைங்க. த்ரீ to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா வடிச்சிட்டு நல்லா ஒரு ஒயிட் க்ளீன் காட்டன் கிளாத்தில் இது ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா வெயிலில் காய விடலாம். நான் இது ஒரு 2 நாள் காய வச்சுருக்கேன். ஈரப்பதமே இருக்கக்கூடாது அரிசியில். ஸோ அரிசி நல்லா காஞ்சிருக்கு. கூடவே 1 கப் உளுந்து சேர்த்துருக்கேன். ஸோ 4 கப் ரா ரைஸ்க்கு 1 கப் உளுந்து சேர்த்துருக்கேன். 4:1 இதுதான் ரேஷியோ. ஸோ இந்த 1 கப் உளுந்தை என்ன பண்ணலாம், நல்லா கழுவி இதையும் காய வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலையும் 1 கப் சேர்த்துருக்கேன். ஸோ அரிசியும் உளுந்தும் நல்லா காஞ்சிருக்கு. உளுந்த லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதே நீங்கள் 1 கிலோ எடுக்கல, எனக்கு 1 கப் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்புக்கு 1/4 கப் உளுந்து 1/4 கப் உடைச்சக்கல்ல எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ண டைம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் 1 கப் ரைஸ் ஃப்ளார், பொட்டுக்கடலை மாவு 1/4 கப் எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. முறுக்கு மாவுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி காய வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்த உளுந்து சேர்த்துக்கோங்க. வறுத்த காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு இதை நான் 1 கிலோ கிட்ட போட்டிருக்கிறதுனால இங்கே ஃப்ளார் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வேணும்னா லைட்டாக கடாயில் வறுத்துட்டு ஜலிச்சு வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 to 6 months கிட்ட இந்த மாவு வரும். முறுக்கு மாவு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். அரைச்சி வச்ச முறுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது தேவைப்பட்டால் இக்னோர் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கிட்ட ஓமம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறதுனால நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் எண்ணெய் இல்லை டால்டா வந்து காய்ச்சிட்டு யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி பிசைய போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக பிசைய ட்ரை பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு முறுக்கு உடையாமல் வரும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். மோல்டில் எண்ணெய் தடவிக்கலாம். ஸோ நீங்கள் அதை வந்து ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடலாம். மாதிரி ஒரு அயன் கடாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பிழிஞ்சு வச்ச முறுக்கு மாவை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நல்லா 2 சைடு வேகிற மாதிரி திருப்பிக்கலாம். அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ராகி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்கிரீடியன்ஸ்: ராகி மாவு 2 கப், முறுக்கு மாவு 1 கப் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 2 கப் ராகி மாவுக்கு 1 கப் முறுக்கு மாவு சேர்த்துருக்கேன். முறுக்கு மாவு எப்படி செய்யறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அது செக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட முறுக்கு மாவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விடலாம். முறுக்கு செய்கிற மோல்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த ராகி மிக்ஸை அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அதை செஞ்சுட்டு ராகி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா 2 சைடு ஈவனாக குக் பண்ணிக்கோங்க. ராகி முறுக்கு எடுத்துடலாம்.
ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ராகி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாலக் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பாலக் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் முறுக்கு மாவு, பொட்டுக்கடலை மாவு, அது ஆப்ஷனல் தான். பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு மிக்ஸ்டர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளெண்ட் பண்ண பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச பாலக், இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு, பொட்டுக்கடலை மாவு, நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ முறுக்கு மாவு சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு இது எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். உடச்சக்கடலை மாவை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது ரெசிபீஸில் உங்களுக்கு டவுட் வந்தால் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்கலாம். என்னோட எல்லா வீடியோஸில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பாலக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ முறுக்கு மாவு இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. வெறும் அரிசி மாவு சேர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பொட்டுக்கடலை மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அதில் இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க. அதுக்குள்ளே இது முறுக்கு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் எதில் முறுக்கு செய்கிறீங்களோ அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாவு உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் முறுக்கு மாவை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சதும் ஒன்றொன்னா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். 2 சைடு நல்லா ஈவனாக குக் பண்ணுங்கள். அவ்வளோதான். எக்ஸஸ் ஆயில் எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே போடுங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்துடும். ரொம்பவே ஹெல்த்தியான பாலக் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.